ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஹரிணி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இப்படி இருந்தேனா இப்படியான அப்படின்றது தான். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பட் திஸ் இஸ் மை பர்த்டே கெட் ரெடி வித் மீ. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் போடுறேன். ஏன்னா நம்ம எது போடுறோமோ இல்லையோ, மாய்ஸ்சரைசர் இஸ் அ மஸ்ட். அன்றைக்கி நான் லேட் ஈவினிங் ஆக போகுதுன்றனால நான் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மார்னிங்கே வேறு யூஸ் பண்ணியிருந்தேன், ஸோ விட்டுட்டேன். ஆனால் மாய்ஸ்சரைசர் போடாமல் போட முடியாது மேக்கப்பே. ஏன்னா அப்புறம் நல்லா இருக்காது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ அது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச் கேரக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் நானெல்லாம் கற்றுக்கல. அண்ட் இதுதான் ப்ராப்பர் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது நானாக யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸாக பிக்மெண்டடாக ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆரஞ்சு கேரக்டர் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு நான் கையிலே தான் ப்ளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னு தெரில. அப்புறம் கையை வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சீலர் போடுவோம். இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கே தெரியும்ல, எங்கெங்கெல்லாம் நமக்கு டார்க்காக இருந்துச்சு நம்ம ஆரஞ்ச் கேரக்டர் போட்டோமோ அதே சேம் பிளேஸில் நம்ம கன்சீலரும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது நான் நியூவாக வாங்கியிருந்தனால இது ப்ரஷ் டைப்பில் இருக்கும், அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நமக்கு அந்த பிரைட்னிங் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டிங் தான் மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டே. ஸோ எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். முன்னாடி நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஐஸ் கிட்ட ஒழுங்காக வராது. பட் இப்போ நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம ரிலேயபிளாக எப்படி சொல்ல ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் பண்ணிக்க முடியும் தேவையான ஸ்பேசஸில். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் மெயின் ஸ்டெப் ஃபவுண்டேஷன். இது எனக்கு முன்னாடி பிடிக்காது, ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. ஏன்னா முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்காது. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்டெப்புமே கரெக்டர்லேருந்து கன்சீலர்லேருந்து ஒன்று நம்ம ஒழுங்காக பண்ணால் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்குலாம் நம்ம கையில் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், மெதுவாக போட்டுட்ருக்க முடியாது. ஸோ பிளெண்டரே வெட்டாக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் என்னோடய நெக்கில் விபூதி இருக்கும். ஏன்னா இதுக்கு நல்லா நான் போய் பூஜாவுக்கு போயிட்டு வந்தேன், அம்மா கூப்பிட்டாங்கன்னு. சரி, அதுக்கடுத்து காஜல் போட்டுட்ருக்கேன்னா, காஜல் எனக்கு கண்ணாடி பார்த்தாலே ஒழுங்காக வராது, அதுதான் உண்மை. ஆனால் நான் கேமராவில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒழுங்காகவே வரல. ஆனால் வீடியோவில் ஒழுங்காக ஒரு கிளிப்பாச்சும் வராதான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் இது. அண்ட் தென் லிப் பாம். எப்போவுமே லிப் பாம் நான் எல்லா மேக்கப் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஆரம்பிப்போம்ல, ஃபர்ஸ்ட் ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடியே போடணுன்னு நினப்பேன். ஆனால் நினப்பனே தவிர எப்போ பார்த்தாலும் மறந்துடுவேன். அதே மாதிரி மறந்துட்டேன் போல். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறப்போ நமக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டான ஃபீல் வரும். இப்போ நான் உடனே லிப் லைனர் யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி நான் கண்ணாடி பார்த்தா தான் ஒழுங்காக போடுவேனே. நான் ஃபோனில் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டால் அப்படியே வெளியிலலாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ நம்ம வீடியோ பார்க்காம கண்ணாடியில் போய் போட்டலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து தான் நீங்கள் அடுத்த கிளிப் பார்ப்பீங்க. சும்மா அப்படியே லிப் லைனர் மட்டும் காமிச்சிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பவுடர். இது பனானா பவுடர் இல்லை லூஸ் பவுடர்னு நினைக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். இது காம்பேக்ட் பவுடர் கிடையாது, ஆனால் லூஸ் பவுடர். அப்புறம் இது போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயிலியாக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது, ஆயிலியாக இருந்தால். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினிஷ்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்னோடய ஃபேவரட்டான ஸ்டெப்பு. ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளஷ் நான் எவ்வளோ போடுவேன்னா, அந்த ப்ளஷ் பிளைண்ட்னஸ் எனக்கு ரொம்ப ரியல். ஏன்னா நிறையா போடுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் நான் அவ்வளோவா டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஏன்னா எனக்கு நிறையா பம்ப்ஸாக வரும், டைனி பம்ப்ஸ்னு. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போடுறதுக்கு. போட்டாலுமே நான் அதிகமாக தான் போடுவேன். அதுதான் இங்கே சீக்ஸில் மட்டும் போடாமல் சின்னில் போடுவேன். முன்னாடிலாம் ஃபோர் ஹெட்டு, நோஸு, எங்கே எப்போவுமே நான் எல்லா இடத்துலையும் போடணுன்னு எனக்கு ஆசை, ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதுவும் போட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷில் பண்ணுறப்ப எனக்கு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு வருமே. அடுத்து லிப்ஸ்டிக் ஆல்ரெடி லிப் லைனர் போடுறப்பே போட்டிருப்பேன். அது மேலே இன்னொரு ஒரு தடவை ஷேட் பண்ணிவிட்டு தென் பர்பிள் கலர் லிப்ஸ்டிக். என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரு பர்பிளாக மெஜெண்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஷேடோ மாதிரி லிப்ஸ்டிக்லேயே போட்டுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஐ ஷேடோவே இல்லை. ஸோ இதிலே போட்டுக்கிறேன். எனக்கு எப்போயுமே ஐ ஷேடோ போட்டால் ஐ ஷேடோ அப்படி தெரிய மாட்டேங்குது, டார்க்காக இல்லை, நாட் எனஃப் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதனால் அகைன் அண்ட் அகைன் போட்டு ப்ரஷ் மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போயே பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் இவன் வந்துட்டான், கியூட்டி பை ஏதோ நான் காட்டிகிட்டு இருக்கான். அவன் இப்படி தான் எது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்படி தான் அந்த வீடியோவை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஐ ஷேடோயிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப்பே அவள் தான் முடிஞ்சு. தென் நான் ட்ரான்சிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் இதெல்லாம் நான் பிஃபோர் ட்ரான்சிஷன் பண்ணேன், ஆஃப்டர் ட்ரான்சிஷன் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோஸ் இன்னும் கூட போடல நான். சரி, ஓகே. தென் இயரிங்ஸு, நெக் பீசஸ் அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கேன்னா அதெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ பாருங்க ட்ரான்சிஷன் வரும்.
நீ வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அதுக்கடுத்து வந்து போட தான் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். திருகாணி காணும்னு நினைக்கிறேன், என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாராச்சும் வந்து கேமராலே வந்து நான் தோடு போடணும்னு நினச்சிருப்பேன் போல். அதனால தான் வந்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. போட்டு கூட வந்து காமிச்சிருக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நெக் பீஸும் வந்து தலையும் வந்து பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட் ஃபார் மை பர்த்டே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ நினச்சாலும் வந்து நல்லாயிருக்கு. தென் வந்துட்டு இப்போ வந்து அவுட்ஃபிட்டோட ஃபிட் செக். அண்ட் ஸோ என்னோடய பர்த்டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. நான் வந்து நைட் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து காலைல இட் வாஸ் குட் அண்ட் மத்தியானம் வாஸ் ஓகே அண்ட் நைட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா முடிஞ்சுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் த ட்ரெஸ் மெயின்லி. ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளோ வீடியோ எடுத்துருக்கனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து ட்ரெஸ் போட்டிருக்கப்பலாம் வந்து ஐ வாஸ் அட்மைரிங். அதை வந்து நான் அட்மைர் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைனா வந்து இவ்வளோ ஃபிட் செக் மாதிரி கூட நான் எடுக்கவே மாட்டேன். அந்த ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஃப்டர்நூனும் வந்து நல்லா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு தோணுச்சு. தென் வந்து நைட் வந்து இது கேக் வெட்டினது 2 எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் நைட் வந்து டின்னருமே வந்து சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து டின்னருமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம். அண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு டிடிமே வந்து அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கப்போ தான் வந்து அந்த QR கோட் கிஃப்ட் மாதிரி அவள் வந்து சென்ட் பண்ணாள் சர்ப்ரைஸ். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ஃபில்டாக நல்லா முடிஞ்சுச்சு. ஸோ திஸ் வாஸ் மை 20th பர்த்டே. பாய்.